long stretches I get to remember it. Then I see my bed is empty on one side. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சன்ரைஸ் டு சன்செட் வந்து சென்னையில் இருந்து அந்த சூரியனை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி மங்களூருக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே கொச்சின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே டைவர்ஷன் எடுத்தேன். இப்போ பார்த்தா மொத்தமாக டைவர்ட் ஆகி கன்னியாகுமரி. ஓகே, எனிவே ரோட்டில் நம்மளுக்கு தானே இருக்குது, எப்போனாலும் போய்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரிக்கு நிறையா வண்டிங்க, எக்கச்சக்க வண்டி. மதுரையிலேருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி. ஒரு நாள் கூட நான் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. நம்ம லடாக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த NH-44 இது. பட் ஊரில் நான் தங்கினதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் தங்க போகிறேன். எனக்கு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காற்று தெரியுதா? ஏன் கையை அப்படி இழுக்குது. அது வண்டி ஓட்டுறதில் இப்படி இழுக்கணும், இப்படி இழுக்குது. இங்கிட்டு காற்றடிக்குது, அப்படியே வண்டியை தள்ளுது லெஃப்ட் சைடு, பயங்கரமாக தள்ளுது. கேட்டேன் இங்கே ஒருத்தட்ட, என்ன சார் எப்போயுமே காற்று இப்படி தான் அடிக்குமான்ட்டு. இல்லை தம்பி, இப்போ ஒரு 2 நாளாக பயங்கரமாக காற்றடிக்குது, ஆடி மாதம்ல அந்த காற்று அப்படின்றாரு. என்னடா அது, பஸ்ஸில் இங்கிட்டு போகாமல் இப்படி வரேன். ஒரு இடத்துல காற்று அடிக்குது, நானே வண்டி அப்படியே அலக்களிக்கிற மாதிரி ஓட்டுறேன். இந்த வர்க்கான் இல்லை, இந்த பஸ்ஸுக்காரன் அப்படியே கிட்ட வரான், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே தள்ளுறான்றான். நான் எங்கிட்டா தள்ளுறது, ஆல்ரெடி நீ தள்ளிக்கிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை அவனுக்கு. என்னது, அவன் என்ன நினைப்பான், வண்டான் சூட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வண்டியில் அப்படின்ட்டு. இங்கே நம்மளுக்கு மேற்கொண்டு எரிச்சல் எப்படி இருக்குன்றது எவனுக்குன்னு தெரிய போகுது. ஈஸியாக பார்த்துருவாங்க. பார்க்குற பார்வையில் நம்ம ஜாலியாக இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த ஜாலிக்கு பின்னாடி எவ்வளோ ஜாலி இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும். வேஸ்ட் லேண்டு, ஆக்சுவலி எக்கச்சக்கமாக வேஸ்ட் லேண்டு. தெரியுதா வண்டியை? நான் அப்படி இந்த கவர்மெண்ட் பஸ் மாதிரி சாஞ்சிக்கிட்டே போகுது வண்டி. நான் ரைட்லேயே தான் போகிறேன், அது என்னை லெஃப்டில் தள்ளிகிட்டே இருக்குது. எல்லா செடியும் அப்படியே ஒரு சைடு சாஞ்சே இருக்குது. ஆனால் இவ்வளோ காற்றுக்கு இங்கே இருக்கிற எந்த செடியும் பிடுங்கலப்பா. ஏன்னா இங்கேயே அது வேறு நல்லா ஊண்டி இருக்குது. இங்கே காற்று அடிக்குன்னு தெரியும் இந்த ஏரியாவுக்கு. வெரி ஓப்பன் லேண்டு. ஆக்சுவலாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய எண்டு பகுதி தெரியுதா? கருள் மேகங்கள் சூழ்ந்து உருண்டு தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த எண்டாகிற இடம். கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துக்கிட்ட தான் எண்டாகும் நடுவில். இது இந்த மலையை மேலே ஏறி அந்த சைடு போனால் திருவனந்தபுரம் கடல் இருக்குல்ல, அந்த கடல், அதாவது இந்த மலைக்கு பின்னாடி. ஆனால் இந்த மலையிலே ஏறி ரைட்லேயே போனோம்னா சபரிமலை, மூணாறு, அப்படியே அதில் கொஞ்சம் டீ மாதிரி வந்த கொடைக்கானல், அப்படியே உள்பகுதியில் வந்த ஊட்டி, எல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பிரிவுகள் தான். நாற்பத்தி 49 கிலோமீட்டர் இன்னும். இன்ஜின் காலையிலேருந்து ட்ரன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. ரெஸ்ட்டு கொடுக்கல இன்றைக்கி. கேமரா டைட் பண்ணு. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஹெல்மெட் வ்ளாகிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹெல்மெட் வ்ளாக் பண்ணதில்லை. இன்ஸ்டா வச்சுருப்பேன், இது வச்சுருப்பேன். சூப்பராக இருக்குல்ல இந்த சைடு, செமையாக இருக்குது வியூ. வெயில் அடித்தாலும் அந்த வியூ வந்து ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே மேகம், அதுலேயும் கருமேகம், கீழே பச்சை பச்சைன்னு கிரவுண்டு, பின்னாடி கடல். எப்படி செமலை? ரோடெலாம் சூப்பராக இருக்குங்க உண்மையில்.
ஸ்மூத்தாக இருக்குது. காற்று தான் ரொம்ப அநியாயத்துக்கு அடிக்குது. இப்போ பரவாயில்ல. அவர் தலையை திடீர்னு சொல்கிறேன்னு ஆச்சிருது. இந்த ஸ்பீடு கேமரா இருக்குது பாருங்கள். இதான் ஸ்பீடு கேமரா. நம்ம எவ்வளோ வரோம்? 64 காமிக்கிறதுல. ஏன் 64னா பின்னாடி வர லாரியை பார்த்துருவாரு. நம்ம வந்து 90 95 போயிட்டுருக்கோம். இப்போ தெரியுதா? ஆமாம். காற்று எந்த அளவுக்கு தலைவலிக்குன்றதை கேளுங்க. பாருங்க கையை தெரியுதா? அப்படி தள்ளுது. நான் ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக விட்டால் அப்படி பறந்து போகுது. அப்போ இது ஃபுல்லாக என் தலையில் அடிக்குது. மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும் உண்மையில். அஸ்தமனம் மாறனால கொஞ்சம் அப்படி ஸ்மோக்கியாக ஹீட் இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து மழை பெஞ்சுன்னா வேறு லெவலுங்க. அப்படி இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், மழை பெய்யறப்ப இந்த ரோடு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஜர்னி ரோடாக இருக்கும். திருப்பி வர்றப்ப மழை பெய்தான்னு பார்ப்போம். கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் மழை பெய்யணுன்ட்டு. திருநெல்வேலி ஆக்சுவலாக திருநெல்வேலி தாண்டி அந்த விண்டு மில்லுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இருந்துச்சு. என்னடா இடையில இவ்வளோ காற்றடிக்குது இன்னும் ஒரு விண்டு மில்னு பார்த்தேன். அது வந்து சீசனபிளில் இருக்காது. அது வந்து அந்த இடம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது பக்காவாக. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் நிறைய விண்டு மில் இருக்குது. மானியம் கவர்மெண்ட்டில் மானியம் கிடைக்குமா? இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்சுருக்கோன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நிறைய ப்ரைவேட் ஆளுங்களும் இருக்காங்க, கவர்மெண்ட் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து ஆல்ரெடி விண்டு மில் ரெடியாகவே வச்சுருப்பாங்களாம். நம்ம வந்து ஜஸ்ட் வீ கேன் ரெண்ட் இட். அந்த ரெண்ட் பண்ணி அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து யூஸ் பண்ணுற பவருக்கு வச்சு அவங்க கன்சியூம் பண்ணிக்குவாங்க. நம்ம மானியம் நம்மளுக்கு இருக்குது. தெரியுதுங்களா? ரெண்டுமே சூப்பராக இருக்குல்ல? கொஞ்சம் மழை தூர்னா நல்லாயிருக்கும். வேகமாக ஓடுது பாருங்க. இங்கிட்டலாம் அங்கிட்டலாம் மெதுவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, இங்கிட்டலாம் வேகமாக ஓடுது. இன்னும் இந்த மலைக்கு கீழெல்லாம் நிறைய இருக்குது. கேமராவில் உங்களுக்கு தெரியல. எப்படி ஆப்போசிட்டில் வராங்க பாருங்க வண்டியில். வாட்டுக்கு ஜம்முன்னு வராங்களாங்க. ஹெல்மெட்டு போடாமல் போகிறான். அப்படி விண்டு மில் சூப்பராக ஓடுதா? இதெல்லாம் கொஞ்சம் டிசைனாக இருக்கே. காற்று பலமாட்டிக்குது. உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. பாருங்க சூப்பராக சுற்றுது. கண்ணு கட்ட தொழில் இருக்கு பாருங்க. அது இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தில் உள்ள பூந்து ஹெலிகாப்டர் ஓடுவான். இங்கிட்டு பாருங்க ஆத்தாடி பதன்னு இருக்கப்பா. இது ஓடுற ஒன்று ஃபேன் சவுண்டு, ஃபேனோட காற்றே இன்னொன்று ஓட வச்சிடும் போல. கண்ணு தொழில் இருக்கப்பா. சுற்றிக்கிட்டே இருக்கு. எல்லா சீசன்லையும் சுற்றும் போலையே. கடல் பகுதி வேறு இருக்குல்ல பின்னாடி, ப்ளஸ் வெஸ்டர்ன் காட்ஸோட எண்டு பகுதி, கோஸ்ட் ரீஜியன் எல்லாம் சேர்ந்து சுற்றுல இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பவர் இங்கிட்டு தான் வருது போலையே. மழை பெஞ்சா நல்லாயிருக்கும். சார் வந்து 45 டிகிரியில் வந்துட்டார். ஒன்று ஒரு டிசைனாக இருக்குங்க. வண்டியவே தள்ளுது. அவ்வளோ பெரிய ரெக்கையே தள்ளாதா? இதெல்லாம் டவர் மாதிரி இருக்குது. ஏதோ டவருன்ற மாதிரி. இந்த ரவுண்டு டவருக்குள்ளே நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் போயிருக்கேன். ஒரு சின்ன மேலே வந்து ஒரு பிரேக் இருக்கும். காற்று அடிக்காதப்ப ரிவர்ஸ் லாஜிக்கில் சுற்றிடக்கூடாதுன்றக்கா பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கை வந்து செக் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். அவரோட தூத்துக்குடி சைடு உள்ளெல்லாம் ஆடும் அப்படியே. இது பயங்கரமாக இருக்கு பாருங்க.
இது எப்படி ஏறி போவாங்க, நடுவில் ஏணி இருக்குது. இன்னும் 29 கிலோமீட்டருங்க. இது வரைக்கும் 697 கிலோமீட்டர் வந்திருக்கோம் இன்றைக்கி. மொத்தம் 720 போல், 725 730. இன்னும் உள்ளே நம்ம கடற்கரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா 812 இருக்கும். இல்லை இதுதான் சொன்னேன், ரொம்ப மாடர்ன் ஆகிட்டாங்க. ரோட் சைட் சைடில் இருக்கிற எல்லாமே குரூப்பாக பேக்கரி ஸ்டைலில் ஹோட்டல்ஸ். ஆனால் நார்த்துலேருந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் தயாரிக்கிற பொருள் ஒரு கடைநிலை ஊருக்கும் கிடைக்கிதுன்னு வச்சுங்களேன். அது இந்த கன்னியாகுமரி இந்த சைடு இருக்கிற கிராமங்களுக்கு எல்லா வண்டி வாகனங்கள் எல்லாமே இங்கே வருது, எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதோட சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் போக்குவரத்தை வந்து ஆட் பண்ணணும்ல. சென்னையில் இருக்கிறவனுக்கு ஒரு ரேட்டு, இங்கே இருக்கிறவங்க ஒரு ரேட்டுனா வண்டியை கொண்டு வந்து விற்கிற சார்ஜ் இருக்குல்ல, அது சரிசனமாக பிரித்தா அது எப்படின்னு தெரில. இன்னும் 27 கிலோமீட்டர். நாகர்கோவில் இன்னும் போட்டிருக்கு, நாகர்கோவில் இன்னும் இருக்குது. ஓ நாகர்கோவிலுக்கு, ஆமாம் நாகர்கோவில் இப்போ தான் வருது, கரெக்டு. இது NH 44 சொன்னேன்ல, ரைட்டில் NH 46. இது பிரிட்ஜு, ஓவர் பிரிட்ஜு. வரணுங்க. இந்த ஊர் மக்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. காற்று பலம் அடிக்குது, நல்லா இருக்குது உண்மையிலே, செம்மையாக. பக்கத்துலேயே கடல் இருக்கும். சென்னையில் என்ன தான் கடல் இருந்தாலும் பூரா முறையாக வச்சுக்கிட்டு பூரா அழுக்கு தண்ணி கூவமும் இருக்கும். இங்கேயும் கடலுக்குள்ளே விடுவாங்க. ஆனால் வெஸ்டர்ன் காட்டிலேருந்து வர காற்றுன்றனால விடுற தண்ணி பூரா நம்ம மெட்ராஸ் சைடு தான் வரும். அந்த சைடு அப்படியே இழுத்துட்டு வந்துடும் சி கரண்ட்டு. இங்கிட்டு பூரா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போல் இரும்பா வித்தியாசமாக இருக்குது கலரே, கருப்பு கலர் டவர் சுத்தாமல் இருக்குது பாரு. அடேங்கப்பா, அங்கே பாரு வதன்ட்டு நம்ம நேரத்துக்கு ஏதாவது பிடிங்கிட்டு அடிச்சிட போகுது ரோட்டு சைடு. சரியான காற்றுப்பா, வண்டியை ஓட்ட முடியல. எனக்கு தெரிஞ்சு காற்று சவுண்டு தான் கேட்கும் மைக்லேயும். என்ன திடீர்னு நம்ம வரலப்போ காற்றடிக்குதா, இல்லை எப்பயுமே இந்த ஊரில் காற்றடிக்குமான்னு தெரியலையே. நம்மளும் எவ்வளோ ஊரில் வண்டி ஓட்டியிருக்கோம், ஆனால் இன்றைக்கி காற்று பலம் அடிக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. தெரியுதுங்களா எவ்வளோ காற்றடிக்குதுன்றது? நான் சொல்கிறது வந்து இந்த தென்னை மரம் ஆடுறதுல தெரியுமா இருக்குது உங்களுக்கு? தெரியுதுங்களா? அது தெரியுதுங்களான்னு காமிக்கிறப்ப ஆட மாட்டேங்குது. இது பாலம் இருக்குனால ஆடலைங்க. கன்னியாகுமரி கிட்ட வந்துட்டோம். 24 கிலோமீட்டர்ஸ் மோர். சன்ரைஸ் டு சன்செட் உண்மையிலே எனக்கு மன சந்தோஷம். சன்ரைஸில் ஆரம்பித்து சன்செட்டில் முடிக்கிறோம். சன்செட்டுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். ஓகே தான், இட் இஸ் கிராஜுவல். கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்திருக்கலாம், பட் ஓகே, நாட் அ டஃப் சுச்சுவேஷன். நாட் ரிலாக்ஸ்டு, நாட் டஃப், அந்த மாதிரி மாடரேட்டாக ஒரு கிராஜுவல் ஆவரேஜ் 90-100 மெயின்டைன் பண்ணிட்டேன் ஸ்பீடு. இடையில மட்டும் அந்த ஒரு திருச்சி டு உளுந்தூர்பேட்டையும் அதுக்கப்புறம் அந்த தோரங்குறிச்சி வரைக்கும் சரியான வரட்டு. அதுக்கப்புறம் வெயிலில் ஓட்ட முடியல. போச்சு காற்றடிக்குது. பாலம் நம்மளை இவ்வளோ நேரம் காப்பாற்றிட்டு இருந்துச்சு. பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. அதனால தாங்க இங்கே வந்து வச்சுருக்காங்க.
NH46 போனால் திருவனந்தபுரத்தில் கனெக்ட் ஆயிரும். கன்னியாகுமரி போகணுன்னு அவசியம் இல்லை. டெட் எண்டே வந்து 0 பாயிண்டில் தான் முடியும். அப்புறம் ரைட்டில் நம்ம போட்டிருக்க ஹோட்டலு டெட் எண்டில் போயிட்டு டெட் எண்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு சன்செட்டு பார்க்க போயிடலாம். ஓகே, பைக்கில் தான் போகணும் அவசியம் இல்லை. அதான் வந்துட்டோம்ல, 50 மீட்டர்ஸ் தான் நம்ம இருக்கிற ரூமுக்கும் சன்செட் பார்க்குற இடத்துக்கும். ஊருக்குள்ளேயே சுற்றுதுப்பா. கரண்ட் அப்படியே எடுத்து கொடுத்துருப்பாங்களோ. வீட்டுக்கு மாடியிலலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கலண்டுருச்சு மேலே. அந்த எட்ஜில் ஒரு ஃபேன் இப்படி திரும்பும். எந்த டைரெக்ஷனில் காற்றடிக்குதோ அந்த டைரெக்ஷனில் இந்த அப்படியே கொண்டை திரும்பிக்கும். அதுதான் இதில் ஒரு பியூட்டியே. அது பேர் வந்து டர்பைன் சொல்லுவாங்க. கீழே வந்து சுற்ற வைக்கிறது டொரட். அது திரும்புறது டொரட்டு. எங்கிட்டு காற்றடிக்குதோ அந்த சைடு இது திரும்பிக்கும். காற்றடிக்கிற சைடு அதுவே திரும்பிக்கும். செம்ம ஐடியா அது உண்மையிலே. நல்ல கடலுக்குள்ளே போட்டிருக்காங்களாம் வெளிநாட்டில். நம்ம ஊர்லேயும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, ஏதோ ஒரு ஊரில். ஆனால் வெளிநாடு ஃபுல்லாக கடலுக்குள்ளே ஆயிரக்கணக்கான இதை போட்டிருக்காங்க. எட்டு கிலோமீட்டர் 10 நிமிஷம். NH45 44 45 46 கிராஸ் ஆச்சு. நாகர்கோவில் கட்டிங்கும் திருவனந்தபுரம் கட்டிங்கும் முடிஞ்சு. திஸ் இஸ் த எண்டு. திஸ் இஸ் த ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம். ஸ்டார்ட் அண்ட் எண்டு. இங்கேருந்து தான் ஹிமாலயா வரைக்கும், ஸ்ரீநகர் வரைக்கும் போகிற இந்த ரோடு. ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து கன்னியாகுமரி காஷ்மீர் ரோடு. கன்னியாகுமரி கேட்டுக்கே, கன்னியாகுமரி காஷ்மீர் ரோடு இருக்குல்ல, கேட்டுக்கே ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற இந்த ஹைவே போகிற எல்லாருக்குமே தெரியும் இந்த கன்னியாகுமரியை பற்றி. பட் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. தமிழ்நாட்டில் தான்ப்பா கன்னியாகுமரி இருக்குன்னு நான் சொன்னதுக்கப்புறம் அப்படியா இஸ் இட் அப்படின்னா பாம்பேக்காரன் கூட அப்படி தான் கேட்டாங்கட்டா. அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. நம்ம இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர்னு சொல்கிறோம். அதில் எது ஸ்டேட்டு எது ஊருன்னு பார்த்தா ஜம்மு தான் ஊர். காஷ்மீர்ன்றது எல்லாமே, காஷ்மீருக்குள்ளே ஜம்மு இருக்குது. அது நம்ம என்ன நினச்சோம், முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ட்டு ரெண்டும் வேறு ஊர் நினச்சோம். காஷ்மீர்ன்றது ஒரு ஸ்டேட்டு மாதிரி, தமிழ்நாடு ஸ்டேட்டு மாதிரி. ஜம்முன்றது ஒரு சென்னை மாதிரி. ஸ்ரீநகர் தாண்டி ஜம்மு போய் ஜம்முவில் இருந்ததுக்கப்புறம் தான் கார்கில் லே போக முடியும். அவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த ரோடு அந்த வந்துட்டோம். சன் செட்டுக்கு முன்னாடியே வந்துட்டோன்றக்கிறப்ப அந்த சூரியனை பார்த்து வக்கனை காமிக்கிற மாதிரி இருக்குது. ஹாப்பி மூமெண்ட் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டார்கெட்டடு விக்ட்ரி, ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு இது கொஞ்சம் உதவும். ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங், எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு சோலோ ட்ரிப் போய் பாருங்கள். உங்களுக்கு அதோடைய பலன் நல்லா தெரியும். நான் ஒரு இதில் படித்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா, ரொம்ப நர்வஸாக இருக்குன்னா, ஒரு தேட்டரில் தனியாக போய் டிக்கெட் வாங்கி படம் பாருங்கன்னு சொன்னாங்க. தனியாக பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த லோன்லினஸ்ஸை உடைக்கிறது அதுதான். கூச்ச சுவாபம். யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்குறது சொன்னால், யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்தால ஈஸியாக படம் பார்த்துட முடியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. அந்த ப்ராக்டிஸ்க்காக தான். அதே தான் இப்போ சோலோ ட்ரிப். ஒரு சோலோ ட்ரிப்ன்றது எல்லாம் ஏன்பா எதுக்குப்பா சும்மா போயிட்டுருக்க, அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லலாம். இதோடைய பலன் எனக்கு எப்படி தெரியும். இந்த டெசிஷன் மேக்கிங், பிளானிங், டார்கெட் ஓரியன்ட், இது எல்லாமே வந்து ஒரு எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒரு ட்ரைனிங் அனுப்புகிறாங்களோ அது மாதிரி என்னோடய பர்சனல் லைஃபோட ட்ரைனிங் இது.
என்னடா அது, ஒரு ஒரு நேஷ்னல் ஹைவே பிஜேபியோடைய ஒரு விக்ட்ரி. அந்த ஹைவே எண்டில் அப்படி கொடி இடியெல்லாம் போட்டு லைட்டு கிட்டலாம் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். இந்த ஆக்ராலெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஓகே, பார்க்கலாம். ஒரு ஹைவே, ஒரு இந்தியாவுடைய ஒரு லாங்கஸ்ட் ஹைவே, ஏஷியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஹைவே, கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற ஹைவே, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வர்த்தகத்தை வளம் பண்ண ஹைவே, இந்தியாவுடைய போக்குவரத்தை வலிமைப்படுத்தின ஹைவே. அப்படிப்பட்ட ஒரு ஹைவே பிள்ளையார் சொல்லி போட்ட இடம் இந்த இடம். ஸோ ஐ ப்ரவுட் ஐ வாஸ் பீன் தேர். அண்டு இதோட ரோடோட இன்னொரு எண்டுக்கு நான் போயிருக்கேன். ஸோ லிட்ரலி ஐ எம் ஹாப்பி டு see the highway end here and starts here. தெரியுதுங்களா, பின்னாடி கடல் போட்டிருக்கு பாருங்கள். நேஷ்னல் ஹைவே ரோடு எண்டு அப்படின்னு இருக்கா. அங்கே ஒருத்தன் காரை நிப்பாட்டியிருக்கேன். அடங்க பார்த்தா சூப்பர். இங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜி கொஞ்சம் கார் எடுக்கிறீங்களா? வண்டி நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஜி. அவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படி? டடான். ஒரு செல்ஃபி. சார் என்னை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா? இந்த சைட்லேருந்து சார். இந்த சைடில் இருந்து என்ன? தேங்க்யூ சார். இங்கிட்டிருந்து என்னையும் அதுவும். நான் சென்னையிலேருந்து வரேன். பட் இதுக்கு முன்னாடி லடாக் போயிருந்தனால இந்த ரோடு NH44 பற்றி எனக்கு நல்லா தெரியும். இது தெரிகிற மாதிரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி. சார் இப்போ இந்த ரோட்டில் போனால் அந்த இது பார்க்கலாமா? பைக்கிட்டே போய் பார்க்கலாமா அந்த இந்த இது? அந்த சிலையை பார்க்கலாமாங்க? தேங்க்யூ.
சூப்பர்ல. கன்னியாகுமரியோடைய NH44 முடிஞ்சு ஒரு சாதாரண சர்வீஸ் லேண்ட் ரோடு, பீச் ஓர ரோடு. ஆக்சுவலாக இன்னும் கீழே இறங்கணும், பட் இந்த ரோடு இதோட முடிஞ்சிருச்சு. இங்கே பாரு, இதுதான் லைட் ஹவுஸ். திருவள்ளுவர் சிலை பார்ப்போமா? நான் ஒரு இடம் வந்திருக்கேன், பட் அது ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. கடல்லேருந்து இப்படி செங்குத்தா இறங்குது. இதான் இங்கிட்ட தான் வந்திருக்கேன். இங்கே வந்துருச்சு. சிலை வெள்ளி விழா, திருவள்ளுவர் சிலைக்கு போடுங்க. அந்த இருக்குப்பா திருவள்ளுவர் சிலை. சார் இப்படி போகலாம்ல? கேட்டுக்கலாம் அப்புறம் அது பாட்டுக்கு. திருவள்ளுவர் பூங்கா போய் பார்ப்போம். அதுக்கு மேலே போக முடியாது. அலைலாம் செமையாக வருதப்பா, அலைகள்லாம். நல்ல காற்று, திக்குன்னு அடிக்குது காற்று. பட் இது நம்ம சென்னை மாதிரிலாம் கிடையாதுங்க. பீச்சு செம்ம ரஃப்பாக இருக்கும். கடல் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சங்கமம் வர இடம்ல தெரியுதா, கலரே தெரியுதா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. இந்த வியூ டவர் பாயிண்ட்லாம் இப்போ எவனுமே இல்லை, இனிமேல் தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. செல்லா குட்டி ஜம்ப் பண்ணிடு. அப்படி சரி, போய் பைக்கை வச்சுட்டு எல்லா பொருளையும் வச்சுட்டு அப்படி வருவோம்.